மத்திய அரசு ரேஷன் கடை கொண்டு வரலங்கிறாரு. ரேஷன் கடையை மாநில அரசு கொண்டு வரணும். ரேஷன் கடையில அரிசி போடுவதிலையும் ஊழல் நடந்திருக்கிறது. ரேஷன் அரிசியில ஊழல் இதே பூச்சி நடந்துக்குது. இதை எல்லாத்தையும் கடந்த 2 நாளா பரபரப்பா போயிட்டு இருப்பது ஒட்டுமொத்தமான புதுச்சேரியில கடந்த 15 ஆண்டுகளாக போலி மருந்து நிறுவனங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சன்பார்மா என்ற நிறுவனம் வச்ச குற்றச்சாட்டு அடிப்படையில் போலி மருந்து நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக நடக்குது. இது நேரடியாக மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஐயா ரெங்கசாமி அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது. இதுல பல அமைச்சர்கள் ரெங்கசாமி உட்பட எல்லாருமே கையாடல் வாங்கியிருக்காங்க குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சரி, அப்படி அவரு கையாடல வாங்கலங்க அப்படின்னா அவருக்கு தெரியாம நடந்துச்சுன்னா அவருக்கு பங்கு இருக்குல்ல. புதுச்சேரியில போலி மருந்து நிறுவனம் 15 வருஷமா செயல்பட்டு இருக்குன்னா தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சர் கூட மரியாதைக்குரிய ஐயா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமி அவருக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? சின்ன மாநிலம், மொத்தமே 14 லட்சம் மக்கள் வாக்காளர்கள், 20 லட்சம் மக்கள் தான். சின்ன ஏரியா, ஒரு திருச்சி மாவட்டம் போலதான். இங்க கரூர்ல போய் நின்றுகிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினீங்கல்ல.